عاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் லோகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கண்டு வந்தோம். வாழ்க்கை என்பது என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு போன வாரம் விளக்கி தந்தான். வாழ்க்கை அது நிலை இல்லாதது. வாழ்க்கை என்பது அது என்னன்னு விளங்கினாலே நமக்கு புரிஞ்சிடும். வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது ஹயாத். என்னது அது? பிறப்பும் இறப்பும் இரண்டிற்கும் மத்தியில்தான் வாழ்க்கை. பிறப்பு முடிஞ்சு போச்சு, இறப்பு நெருக்கமாக இருக்கு. இறப்பு தூரமாக இல்லை. இறப்பு எங்க இல்லை? தூரமாக இல்லை, நெருக்கமாக. எப்போ யார் இறப்பாங்கன்னு யாராலும் சொல்ல முடியாது. உலகத்தில் யாருடைய இறப்பும் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான், 5 காரியங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இந்த இறப்பும் உண்டு.
எங்கே ஒரு ஆத்மா இறக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த வாழ்க்கை நீளமானது இல்லை. வாழ்க்கை என்பது நீளமானது பெருசானதுன்னு இல்லை. வாழ்க்கை என்பது என்னது? ரொம்ப சுருக்கமானது. இந்த வாழ்க்கை இது யாரால் உண்டாக்கப்படுகிறது? வாழ்க்கையை நான் உண்டாக்குகிறேனா? யார் உண்டாக்குறது இந்த வாழ்க்கையை? வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கை என்பது அது எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? வாழ்க்கை என்னது? எத்தனை வருஷம்? தோராயமா 60 வருஷமா? வாழ்க்கை என்பது என்னது? இந்த நிமிஷம், அவ்வளவுதான். இந்த நொடி வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். அடுத்த நொடி நமக்கு என்ன கிடையாது, கேரண்டி இல்லை. அடுத்த நொடியை நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. இந்த நொடி இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது என்னதான்? இப்போ நவ், இப்போ, இப்பொழுது சொல்றாங்களா இல்லையா? இந்த வாழ்க்கையை யார் உண்டாக்குறது? நாம உண்டாக்குறோமா? நாமளா வாழ்றோமா? ஒவ்வொரு நொடியையும் நாம வாழணும்னு சொன்னா இந்த பூமி வேணும், வானம் வேணும், எல்லாமே வேணும். எல்லாமே இயங்கிட்டு இருக்கணும். அதோட நாமளும் இயங்கிட்டு இருக்கணும். நமக்குள்ளேயும் எவ்வளவு விஷயங்கள் இயங்கிட்டு இருக்கணும். ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கணும். நரம்புகள்ல உயிர் ஓடிக்கிட்டு இருக்கணும். உயிரோட்டம் கரண்ட் மாதிரி தான். நம்ம உடம்புல என்ன இருக்குது? உயிரோட்டம் இருக்கு. உயிரோட்டம் இல்லைன்னா தான் அது அந்த என்ன ஆயிடுது, செயலிழந்து போகுதா இல்லையா? ஒரு பக்கம் அப்படி பக்கவாதம் என்ன ஆயிடுச்சு, அங்க உயிரோட்டம் நின்று போச்சு. இப்போ உயிர் ஓடிக்கிட்டு இருக்குது. யார் இதை ஓட வைக்கிறது? ரத்தம் யார் ஓட வைக்கிறது? இதயத்தை யார் துடிக்க வைக்கிறது? ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான அணுக்கள் நம்ம உடம்புல இறந்து போகுது. லட்சக்கணக்கான அணுக்கள் என்ன ஆகுது? நாம குளிக்கும்போது தேய்ச்சோம்னா அழுக்கழுக்கா வருது இல்ல? அது அழுக்கு எங்கிருந்து வந்துச்சு? நாம வெளியில இருந்து வருது அப்படின்னு நினைச்சு. நம்ம உடம்பு தான் அது. இறந்து போன செல்கள் தான் என்ன செய்யுது? அழுக்கா வருது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம உடம்புல லட்சக்கணக்கான செல்கள், உயிர்கள். ஒவ்வொரு செல்லும் உயிர் தானே? ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிர். லட்சக்கணக்கான உயிர்கள் நம்ம உடம்புல என்ன ஆகுது? போகுது. அதே மாதிரி லட்சக்கணக்கான செல்கள் பிறக்கிறது ஒவ்வொரு நொடியும்.
ஒரு நொடி என்ன செய்யுது? ரொம்ப லட்சக்கணக்கான உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்குது. அப்படி இருந்தா தான் நாம இங்க இப்படி என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். இல்லைன்னா நம்ம கல்லு மாதிரி ஆயிடுவோம். அப்படியே நின்று ஒண்ணுமே இல்லாம அப்படியே நின்று போச்சுன்னா ஒன்றும் காஞ்சு கருவாடை போயிடுவோம். ஒண்ணுமே இருக்காதீங்க. நாம நினைக்கிறோம் ஒரு நொடி தானே, இது என்ன பெரிய இதா, நமக்கு அது என்னது சாதாரணமா தெரியுது. ஒரு நொடின்றது ஒரு நொடி தானே நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு நொடியில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்மளால அதுக்கு மதிப்பே கொடுக்க முடியாது. இதுக்கு எவ்வளவு மதிப்பு சொல்லுவாங்களே, இந்த கோடீஸ்வரருக்கு அவர் ஒவ்வொரு செகண்டும் அவருடைய வருமானம் அப்படி உயர்ந்துக்கிட்டே போகுதுங்க. ஒரு செகண்டுக்கு அவருக்கு இவ்வளோ என்னது வருமானம், அப்படியே அவருடைய இது ஏறிக்கிட்டே போகுது. அது மாதிரி ஒரு செகண்ட்ல நமக்காக நடக்கக்கூடிய காரியங்கள், அதனுடைய மதிப்பை நாம மதிப்பிட முடியாது. நம்ம என்ன செய்ய முடியாது? மதிப்பிட முடியுமா? ஒரே ஒரு செல்லை மட்டும் நீ என்ன செய்ப்பா, படைச்சு காட்டுப்பா அப்படின்னா ஒரு முடியில் லட்சக்கணக்கான செல் இருக்கும். ஒரு முடியிலேயே என்னது, ஒரு முடியை படைக்க வேணாம், ஒரு முடியில ஒரு செல்லு நீ என்ன செய்ய படைச்சு காட்டுங்கன்னா முடியாது. இப்ப இந்த நிமிடம் இப்பொழுது வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு நாம நினைப்போம். இவ்வளவுதானா இல்லை, இது ஒரு நொடியே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு உள்ள வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ரொம்ப மதிப்புள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது ஃப்ரீயா கிடைக்கிறதுனால மதிப்பு தெரியல. என்ன செஞ்சிருச்சு? ஃப்ரீயா கிடைச்சிருச்சு, அதனால அதனால மதிப்பு தெரியல. இதுக்கெல்லாம் காசுன்னு சொன்னா நம்மளால ஒரு நொடி நம்மளால வாழ முடியாது. ஆனால் ஒவ்வொரு நொடிக்கும் 1 கோடி ரூபாய் யார்கிட்ட இருக்குது? ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவு பண்றதுக்கே நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். ஒரு நொடிக்கு 1 கோடி ரூபான்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? கோடீஸ்வரன் கூட போண்டியா போயிடுவான். பக்கத்திலே முதல் கோடீஸ்வரர் இருப்பா, அவன் 4 நாள் வாழ முடியாது. 4 நாள்ல அவனுடைய எல்லா கஜானா என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். அவ்வளவு மதிப்பான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. என்ன கிடையாது, இது ரொம்ப அற்பமானது இல்லை, ரொம்ப மட்டமானது இல்லை, ரொம்ப உயர்வான சிறப்பான மதிப்புமிக்க வாழ்க்கையை அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு நொடியும் நாம உண்டாக்கல. யாரும் உண்டாக்க முடியுமா? ஒரு நொடி எக்ஸ்ட்ரா. உலகத்தையே கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நேரம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்ய முடியாது. நான் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேன், ஒரு நொடி எக்ஸ்ட்ரா கொடுப்பா, உலகத்தையே கொடுத்தா கூட எல்லாம் கொடுக்க மாட்டான். முடிஞ்சு போச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா அவன்தான் நமக்கு ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு நொடியும் வாழ்க்கையை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் சும்மா வாழலை. நம்ம சும்மா உட்காந்து அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இது மிகப்பெரிய, இதுக்கு பின்னாடி இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், மிகப்பெரிய ஒரு வேலை, ஒரு ஏற்பாடு, ஒரு நிர்வாகம் நடந்துதான் இந்த வேலை என்ன செஞ்சு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ அல்லாஹ் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்க என்று சொன்னால் எதுக்காக நம்மளை வாழ வைக்கிறான்? முதல்ல வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சோம். இப்போ யார் வாழ வைக்கிறா அது தெரிஞ்சோம். அவன் அந்த வாழ வைக்கிறான்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு அவனுக்கு செலவாகும்? அல்லாவுக்கு நம்மளை வாழ வைக்கிறதுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க, அரக்கோணத்துல இருந்து சென்னைக்கு ட்ரெயின் இயக்குறாங்க. இயக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு இருக்குமா? இருக்காது? இருக்கும். ஒரு ட்ரெயின் இவ்வளோ இங்கேருந்து அங்கே போகுது, இவ்வளோ செலவு. இப்போ எத்தனை பேர் பயணித்தால் நமக்கு லாபம்? நம்ம அந்த எவ்வளோ செலவாகுதோ அதை விட அதிகமாக வருதா பார்ப்பாங்களா இல்லையா? கணக்கு பார்ப்பாங்களா இல்லையா? இவ்வளோ செலவாகுது. ஒரு தடவை ட்ரெயின் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும்? நம்ம 10 ரூபா கொடுத்துட்டா போயிட்டு வந்துடுறோம். சென்னை வரைக்கும் 20 ரூபாயா? 25? 20. லோக்கலில் தான் விடுவோம். லோக்கலே பார்ப்போம். 20 ரூபா கொடுத்தா என்ன செஞ்சிடறோம்? சென்னைக்கு போயிடுறோம். சரி, நானே 20 ரூபா வச்சு ஒரு ட்ரெயின் விட்றேன், ஓட்ட முடியுமா? நம்ம 20 ரூபா தானே, அப்படி 20 ரூபாவில் அந்த ட்ரெயினை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அதனால் நமக்கு மதிப்பு தெரியல. இதை ஓட்டணும்னு தான் தெரியும், அதனுடைய கவர்மெண்ட்டு தான் தெரியும் ஒரு ட்ரெயின் ஓடணும்னா எவ்வளோ செலவு, எத்தனை லட்சம் செலவாகுது. நாம் ஏதோ ஒரு 4 சோத்து பொறுக்கை வயிற்றுல போட்டோன்னா, எதையோ சாப்பிட்டோன்னா வாழ்க்கை ஓடுது. அவ்வளோதான் நம்முடைய மதிப்புன்னு நினைக்கிறோம். அதில் கொண்டு ஒன்றும் வாழ்க்கை ஓடலை. நாம் சாப்பிட்றதுல நாம் குடிக்கிறதுல ஒன்றும் வாழ்க்கை ஓடலை. அதை விட கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செலவுகள் அல்லாவுக்கு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும்னா, ட்ரெயினை ஓட்டணும்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன செலவோ அதை விட பல மடங்கு செலவு நம்மளை ஓட்டணும்னா. நம்முடைய வாழ்க்கையை நாம சொல்றோம், நான் தான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன். எல்லாரும் என்ன சொல்றது, வாழ்க்கையை நான் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் தான் ஓட்டணும். யார் வாழ்க்கையும் அவங்கவுங்க ஓட்ட முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் ஓட்டுபவன் யாரு தான்? அல்லாஹ் தான். யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, நான் தாங்க என் வாழ்க்கையை ஓட்டுறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா யாராவது? ஆனால் என்ன செய்கிறாங்க, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்னது, அறிவில்லாதவர்கள். அறிவில்லை அவங்களுக்கு. என்ன இல்லை, என் வாழ்க்கையை நான் தான் ஓட்டுறேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன கிடையாது, அறிவே இல்லை. இப்போ அல்லாஹ் தான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிறான், அந்த யகீன் வரணும். எல்லாம் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அவன்தான் ஹயாத்தை படைத்தான். நல்லா சொல்கிறான், அவன்தான் ஹயாத். குந்தும் அம்பாத்தன் ஃபஹியாக்கும், அவன்தான் உங்களை ஹயாத்தாக்கினான். நல்லா சொல்கிறான், அவன்தான் உங்களை என்ன செஞ்சான், ஹயாத்தாக்கினான், வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இப்போ ஒவ்வொரு நொடியும் நமக்கு அது லேசாக தெரியுது, ஈஸியாக ஃப்ரீயாக கிடைச்ச ஒன்று நாம் ஃப்ரீயாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்விற்கு அதற்கு பின்னால் மிக பெரும் ஒரு வேலை, நுணுக்கமான வேலை. அவ்வளவு வேலைகளை எதுக்காக எல்லாம் செஞ்சு நம்மளை வாழ வைக்கணும்? இவ்வளோ வேலையை செஞ்சு அல்லாஹ் நம்ம எதுக்காக வாழ வைக்கணும்? அதை அவன்கிட்ட கேட்கணுமா, இல்லை நாமளா அதை முடிவு பண்ணிக்கலாமா? அவன் நீ வாழ வச்சுட்டல, உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு நான் வாழ்ந்துக்கிறேன். வாழ வைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. என் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது
ஏன் இஷ்டம். அப்படின்னு வாழ்ந்தா அவனும் என்ன கிடையாது, நல்ல மனிதன் இல்லை. அப்போ ஒரு நல்ல மனிதன் சொன்னா முதல்ல விளங்க வேண்டியது, நான் வாழவில்லை, என்னை ஒருவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எதற்காக என்னை வாழ வைக்கிறான்? இப்போ நாம் என்னது, ஒவ்வொருத்தருக்கும் எதுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் படித்து பெரிய ஆளாகி நல்லா சம்பாரித்து ஒரு வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்கள கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? நான் பெரிய ஆளாகி பைலட் ஆவேன், நான் பெரிய ஆளாகி நான் கலெக்டர் ஆவேன், நான் பெரிய ஆளாகி டாக்டர் ஆவேன். இப்போ எதுக்காக வாழ்கிறோன்னா, நான் டாக்டர் ஆகிறதுக்காக வாழ்கிறேன். நான் டாக்டராகி கலெக்டராகி நல்லா சம்பாதிப்பேன், நல்லா ஜம்முன்னு இருப்பேன். சம்பாரித்து ஜம்முன்னு இருக்கிறதுக்காக வாழ்கிறீங்களா? அப்போ அதுக்கு தான் சொன்னால், அப்படி அல்லாவே நமக்கு செஞ்சு விட்டு போயிடலாமே. அல்லாஹ் அவன் நினச்சா உலகத்தில் எல்லாத்தையுமே என்ன செய்யலாம், ஜம்முன்னு உட்கார வச்சு சாப்பாடு போடலாமே. எல்லாத்துக்கும் நல்ல பெரிய பெரிய பங்களா வீடாக கட்டி கொடுத்து, எல்லாம் நல்ல எல்லா வசதி, வேலைக்கு சோறு வந்துடும், எல்லாம் வந்துடும், எல்லாம் நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, யாருக்கு எந்த டென்ஷனும் வேணாம். அது அல்லாஹ்வால முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்வால் முடியக்கூடியது தான். அப்புறம் ஏன் அதை செய்யாமல் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதை தேடி போகிறோமோ அது அல்லாஹ்வால முடியாது, அது ஒன்றும் கிடையாது. இப்போ எதற்காக அல்லாஹ் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான், அது அவன் தான் சொல்லணும், அவன்கிட்ட நாம கேட்கணும். அப்போ அதை விளங்கி வாழ்ந்தால் அவன் சந்தோஷமாயிருவான். அல்லாஹ்தால என்ன ஆயிடுவான், இவ்வளோ பெரிய பொறுப்பை இப்போ நம்மள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க, உங்களை இந்த ஊருக்கு தலைவர் ஆக்குறவங்க நாங்கள்லாம் சேர்ந்து, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நம்மளை கூப்பிட்டு, நீங்கள் தான் நம்ம ஊர்லேயே ரொம்ப நல்ல மனுஷனாக தெரியுறீங்க, அதனால் என்ன செய்கிறோம், ஒரு பொறுப்பான ஆள், புத்திசாலியான ஆள், திறமையான ஆள் தேடி பார்த்ததில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், ஊருக்கு தலைவர் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த அந்த மனிதர் கேட்பார், நான் என்ன செய்யணும் உங்களுக்கு, என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தவங்க பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்க தான் சொல்லணும், எதுக்காக உங்களை தலைவராக்குறோம், எதுக்காக இந்த பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஊரில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன வேலைகள் இருக்குது, ரோடு இல்லை, தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் நீங்கள் தலைவராக இருந்து என்ன செய்யணும், இதெல்லாம் சரி பண்ணி எல்லா மக்களும் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதுதான் இவருடைய நோக்கம். இவர் தலைவராகிட்டாங்கப்பா, நான் தான் தலைவர் அப்படின்னு தாம் ஆட்ட மாட்டார்னா, அப்போ இவர் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, இவரை தூக்கிடுவாங்க. அது மாதிரி அல்லாஹ்தாலா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு, ஊருக்கு தலைவர் ஆகிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஒரு நம்மை மனிதனாக படைத்து மனிதனாக அல்லாஹ் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. நமக்கு அறிவும் புத்தியும் விளக்கத்தையும் கொடுத்து, கைகால்கள் எல்லாம் சலாமத்தாக கொடுத்து, அல்லாஹ் நம்மை மனிதனாக வாழ வச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால், அதனுடைய பொறுப்பு அல்லாஹ்தாலா சும்மா லேசில் இது செய்யலை, மிக பெரும் வேலைகள் இதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ அல்லாட்ட நம்ம கேட்கணும், எதற்காக நீ அல்லாஹ் என்னை நீ படைத்தாய், எதுக்காக நீ இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இப்போ அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான் குரான்ல, எதுக்காக படைச்சிருக்கிறேன்,
நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் போயிட்டு இருப்போம். அந்த நோக்கங்களில் போய் நம்முடைய வாழ்க்கை அந்த நோக்கம் நிறைவேறுமா சொல்ல முடியாது. அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிருமா சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் எந்த நோக்கம் நிறைவேறுதோ இல்லையோ, இறைவனுடைய நோக்கம் நிறைவேறணும். அருடைய நோக்கம் நிறைவேறணும், இறைவன் நோக்கம் நிறைவேறணும். அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. இறைவனுடைய நோக்கம் நிறைவேறினால் அப்போ அல்லாஹாலா நமக்கு நான் எதுக்காக படைத்தனோ அந்த நோக்கத்தை இவன் நிறைவேற்றிட்டான், இவனுக்கு இனிமே என்னது நல்ல வாழ்க்கை. ஒரு தடவை தான், ஒரு வேலை தான். ஒரு கம்பெனிலன்னா ஒரு வேலையை முடிச்சுட்டா அடுத்த வேலை, ஒரு வேலையை முடிச்சுட்டா அடுத்த வேலை, அப்படி வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க, சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரே வேலை ஒரே சம்பளம், முடிஞ்சு போச்சு. ஒரு வேலையை கொடுத்து எல்லாம் அந்த வேலையை பூர்த்தி செஞ்சுட்டா ஒரே தடவை தான் சம்பளம். ஒவ்வொரு தடவை இந்த தடவை சம்பளம் கொடுத்தாச்சு, சொர்க்கத்துக்கு இப்போ நம்ம இந்த வந்தோம், இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சோம், எல்லாம் சொன்ன மாதிரி நடந்துட்டோம், எல்லாம் சம்பளம் கொடுத்தான். சரிப்பா, ஒரு 60-70 வருஷம் உனக்கு வச்ச, நீ என்னுடைய நோக்கத்தை என்ன செஞ்சுட்ட, பூர்த்தி செஞ்சுட்ட. சரி, அதுக்கு பதிலாக ஒரு 10 மடங்கு நீ ஒரு 70 வருஷம் என் பேச்சை கேட்ட, ஒரு 700 வருஷம் நீ ஜாலியாக சொர்க்கத்தில் இருக்கலாம். அதுக்கு பிறகு திரும்ப நீ பூமிக்கு போகணும். அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான். திரும்ப அனுப்பி திரும்ப போய் என்ன செய்யணும், 60-70 வருஷம் என் பேச்சை கேட்டு ஒழுங்காக நடக்கணும். அப்படி திரும்ப அனுப்புறதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை அல்லாவுடைய பேச்சை நம்ம என்ன செஞ்சுட்டா, சரியா முறையா கேட்டு நடந்துட்டா, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கம்னு கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். திரும்ப அது முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது. எந்த கம்பெனியும் என்ன செய்யாது, நிரந்தரமாக நீங்கள் வேலை பார்த்ததுனால நிரந்தரமாக நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிலாம் கொடுங்க. வேலை முடிஞ்சால் கழட்டி விட்டுரும், அவ்வளோதான். அல்லாஹால அப்படி இல்லை. அல்லாஹால அவன் ஒரு தடவை வேலை கொடுக்குறான், ஒரு வேலை தான் கொடுக்குறான். அந்த வேலையை நம்ம என்ன செஞ்சுட்டா, சரியா செஞ்சுட்டா, நிரந்தரமாக நமக்கு என்னது, சொர்க்கம், நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இப்போ அந்த வேலை என்ன எல்லாம் சொல்கிறான், அம்மா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர நான் படைக்கவில்லை. இதுக்காக தான் படைச்சிருக்கிறேன், வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். ஓ அதுதான் நான் வணங்கணுமா, எல்லாம் வணங்கணும், அதுதான் நமக்கு வணங்கணும்னு. சரி, ரைட்டு. ஒன்று வணங்கணும்னா அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. கரெக்டாக எல்லாம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து, அது இது எல்லாமே செய்யணும்னா ரொம்ப அது ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்று. இன்னொன்று வணக்கம், இந்த வணக்கம் தானே, அது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறோம். இந்த ஆயத்து சொன்ன உடனே, அல்லாஹ்தாலா இப்படி சொல்றான்னு சொன்ன உடனே, அப்படியா, சரி சரி. வணக்கம்னா என்னன்னு யாருக்கும் தெரியல. வணக்கம்னா யாருக்கும் என்ன செய்யல. வணக்கம்னா நாம நினைக்கிறது இல்லை வணக்கம். அல்லாஹ் சொன்னது இதற்கு மட்டும்தான் நான் படைத்திருக்கிறேன், அவர் எதுக்குமே படைக்கலன்றான். அப்படின்னா 24 மணி நேரமும் வணங்கணும். 24 மணி நேரம் என்ன செய்யணும், அந்த வணக்கம் என்பது 24 மணி நேரமும் இருக்கணும். இப்போ நாம் நினைக்கக்கூடிய தொழுகை, நோன்பு இதெல்லாம் 24 மணி நேரம் இருக்க முடியுமா? வாழ்க்கை முழுவதும் இருக்க முடியுமா? அந்த வணக்கம் இரவும் பகலும் இருக்கணும், மௌத்து வரைக்கும் இருக்கணும். இந்த தொழுகையோ வேற நாம நினைக்கக்கூடிய வணக்கங்களோ அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அது என்ன வணக்கம்? வணக்கத்தை அடுத்து நம்ம விளங்கணும். வணக்கம்னா என்ன, அல்லாஹ்வை வணங்குறதுனா என்ன, அதை விளங்கினால் நாம அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யலாம். படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்பா, படிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு போனாரு, கடைக்கு போனார், ஒரு புக்கை வாங்கினார். படிச்சு இந்த புக்கை படிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொன்னாங்க.
நான் இந்த புக்கை படிக்கிறேன், பெரிய ஆளாக இருப்பேன். பெரிய ஆளாக முடியுமா? அப்படிதான் அல்லாஹ் வணங்குனா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான்னா, அப்படியா சரி ரைட்டு பள்ளிவாசல் ஓடிடுவோம். பள்ளிவாசல் போனால் தொழுதோ நோம்பு வச்சோம், ரைட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், வணங்கிட்டேன். அப்படிலாம் வணங்குனா என்ன ஆகாது, இது பூர்த்தி ஆகாது. அது எப்படி வணங்கணும், அது என்ன வணக்கம், படித்தா என்ன செஞ்சிடலாம், வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலான்னு சொன்னால் எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எவ்வளோ காலம் படிக்கணும், அந்த முறைப்படி படித்தா தான் என்ன செய்ய முடியும், பெரியலாக முடியும். அது மாதிரி வணங்கினா சொர்க்கம் கிடைக்கணுன்னு எல்லாரும் அது வணக்கம் எங்களுக்கு தெரியாதான்னு ஓடிட்டா, கடையில் போய் ஒரு புக்கை வாங்கி வீட்டில் உட்காந்து படின்னு படித்து, என்னடா நீ சொன்னீங்க படித்தா பெரிய ஆளாக, நானும் படிச்சுட்டே இருக்கிறேன், பெரிய ஆளான மாதிரி தெரியலையேன்னா கியாமத்து நாள் வந்தாலும் பெரிய ஆளாக முடியாது. யாரும் எதுவும் நினைச்ச மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. அது மாதிரி தான் வணங்குனா சொர்க்கத்தை கொடுத்துருவான்னா ஒன்று எல்லாரும் பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அப்படி என்னது நெத்தியை தரையில் வச்சு தேய்ன்னு தேய்க்கிறதுனால என்ன செஞ்சிட போகிறது இல்லை, அல்லா தஆலா சொர்க்கத்தை கொடுத்துட போகிறது இல்லை. உண்மையாக வணக்கம் என்பது என்ன, எந்த வணக்கம், எப்படி வணங்க வேண்டும், அது என்னது என்பதை, எதை அல்லாஹ் நாடுகிறான், எதை அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்கிறான். ஏன்னா இங்கே சொல்கிறது சும்மா வணக்கம் இல்லை, நீங்கள் சும்மா நீங்கள் போகிற போக்கில் எனக்கு கொஞ்சம் வணங்கிக்கிங்க அப்படின்னு நல்லா சொல்லலை. நீங்கள் வணங்குவதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்றான். வணக்கத்தை தவிர வேறு எதுக்குமே நான் படைக்கலை, அதுக்கு மட்டும்தான் படைச்சிருக்கிறேன்றான். அப்போ அதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா அப்போ அந்த வணக்கம் எது? அப்போ சாப்பிடணுமே, தூங்கணுமே, அதெல்லாம் சரி. நம்ம சம்பாதிக்கலை, வியாபாரம் பண்ண, அதுனாச்சும் சரி விட்டுடலாம். சாப்பிட்றத விட முடியுமா, தூங்குறத விட முடியுமா, நம்ம சுய தேவைகளை விட முடியுமா, அதெல்லாம் விட முடியாது. எல்லாம் செஞ்சுக்கிட்டு எப்படி வணங்குறது? இந்த வணக்கம்ன்றது அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய இபாதத் என்பது அது நாம விளங்கின இபாதத் இல்லை, அது வேற ஒரு இபாதத் இருக்குது. அந்த இபாதத்து விளங்கிட்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடலாம், எதையுமே தெரியாட்டி செய்ய முடியாது, தெரிஞ்சா ஈஸி. தெரிஞ்சவங்களுக்கு என்னது, ஏரோப்ளேன் ஓட்டுவீங்களா, ஏரோப்ளேன் ஓட்டுவது கஷ்டமா ஜாலியான விஷயமா அப்படின்னா, நம்மள யாருக்கும் ஏரோப்ளேன் தான் இருக்குங்க, ஏரோப்ளேன் உட்காந்து ஓட்டுப்பா, ஓட்ட முடியுமா? ஆனா கத்துக்கிட்ட அவங்களுக்கு அது ஜாலியாயிரும். அது மாதிரி இபாதத்து தெரியலன்னா அது என்னது, மலையை தூக்குற மாதிரி. தெரிஞ்சிட்டா அது என்ன ஆயிரும், நமக்கு ரொம்ப இன்பமான விஷயமாயிரும். இபாதத்து தான் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப இன்பமானதாக ஆயிரும். அல்லாஹ் தஆலா நமக்கு சரியான இபாதத்தை நமக்கு விளக்கி தருவானா. நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல இது என்னன்னா தொடர்புடையான பாடங்கள், இது ஒன்னோட ஒன்று சேர்ந்து வரக்கூடியது. ஒன்றை விட்டுட்டா மற்றது புரியாது. எல்லாம் கரெக்டாக வச்சுட்டே வந்தால் தான் நமக்கு பாடம் சரியாக புரியும். இப்போ வாழ்க்கைன்னா 60-70 வருஷம் 24 மணி நேரமும் வணங்கணுமா, அது எப்படி வணங்கும்? இந்த நொடி தான் வாழ்க்கை. இந்த நொடி அல்லாஹ் வணங்கிட்டா போதும். அவனுக்கு இந்த நொடி இப்போ நமக்கு பொறுப்பு, இந்த நொடி அல்லாஹ் வணங்கணும், அவ்வளோதான். இந்த நிமிஷம் அல்லாஹ் வணங்கணும். அப்போ அது என்ன வணக்கம், எப்படி வணங்குவது, வணக்கம்னா என்ன, அந்த இபாதத் என்பது என்ன, அதை முதலில் நாம் படித்து அதில் தெளிவடையணும். அது நமக்கு நல்ல முறையில், தெளிவான முறையில் நமக்கு புரியணும். அதுக்கு பிறகு அதை பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தோம், நாம் என்ன செய்யலாம், அதை அழகான முறையில் செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யும். இப்போ நம்முடைய நோக்கங்கள் அதை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செஞ்சு தருவான். நம்முடைய வாழ்க்கையில் துனியாவையும் அல்லாஹ் என்ன செய்வான், பூர்த்தி செஞ்சு தருவான். ஆகிரத்திலும் அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பான்.
இப்போ எல்லா காரியங்களும் ரொம்ப லேசாயிரும். உண்மையான இபாதத்தை நமக்கு தெரிஞ்சுட்டா எல்லாமே என்ன ஆயிரும்? லேசாயிரும். தெரியாத வரைக்கும் நமக்கு என்னது சிக்கல். அதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கண்ணை மூடிட்டு எதையோ அடிச்சு விடுப்பா, அப்படிதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஒன்றும் தெரியல, என்ன செய்யறது? தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு பொறுமையா இருந்து கத்துக்கிட்டு அது செய்யறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. எதையோ போடு அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கண்ணதையும் போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இது உண்மையிலே நம்ம செய்யறது சரிதானா? அல்லாஹ் இதை ஏற்றுக்கிறானா? இல்லை அல்லாஹ் நம்ம மேலே கோபமாக இருக்கிறானா? அது எதுவுமே என்ன செய்யாது, நமக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் உண்மையான தீன் என்பது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு இருக்குதா இல்லையா அதை நம்மளால விளங்க முடியும். விளங்கி நம்ம நடக்கணும். அல்லாஹ்தாலா என் மேலே இப்போ கோபமாக இருக்கானா இல்லையா, என் மேலே இப்போ அன்பாக இருக்கிறானா இல்லையா, அதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அப்போ தானே நம்ம திருத்திக்க முடியும். அல்லாஹ்தாலா தீனை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் முதலில் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போ கற்றுக்கிறது தான் தீன். தீன் சொன்னால் முதல்ல கற்றுக்கணும், அப்புறம்தான் அதை செயல்படுத்துறது. கற்றுக்கிறதுக்கு முன்னாடி குடு குடு குடுன்னு ஓடுறது எல்லாம். யாரும் கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யறது இல்லை. கற்றுக்கங்கப்பா அப்படின்னா முதல்ல பள்ளிவாசலுக்கு வாங்க பாய், முதல்ல தொழுவுங்க, முதல்ல கற்றுக்க பாய். இல்லை ஓ அது எப்படி? சைக்கிள் ஓட்ட கற்றுக்க பாய். இந்த மாதிரி சைக்கிள் கடைசியில் பிடிச்சிட்டு பாட்டு ஓடிக்கிட்டே போ, நீ வந்து தள்ளிக்கிட்டே போ, தள்ளிட்டு போகிறது கற்றுக்கணுமா? சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு கற்றுக்கணும். தள்ளுறதுக்கு அப்படித்தான் இருக்கு. இபாதத்து எல்லாம் எல்லாரும் தள்ளுறாங்களா இல்லை வந்து இபாதத்து இவங்களை ஈர்க்குதா? இபாதத்து இழுக்குதா இல்லை இபாதத்து இவங்க பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்களா? என்ன பண்ணிருக்காங்க? தொழுகனா அப்படியே தொழுகிறவங்க, தொழுகாதவங்க விடுவோம். தொழுகிறவங்க என்ன செய்யறாங்க? தொழுகையை பிடிச்சி ஒரு வழி ஆக்குறாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாதவர் என்ன செய்வாரு? சைக்கிளை பிடிச்சி நல்லா இதாங்க. ஊர்ல யாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியாது, யாரும் சைக்கிள் ஓட்டி பார்த்ததும் இல்லை. சைக்கிள் மட்டும் பார்க்குறாங்க. இது என்ன பண்றது? பிடிச்சி தள்ளிட்டு போகணும் போல. சின்ன பிள்ளைங்க வந்து அந்த நொங்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, டயரை வச்சு ஊட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? டயருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு விளையாட்டு, அவ்வளோதான், டைம் பாஸ். அப்படிதான் இன்னைக்கு எல்லா வணக்கமும் டைம் பாஸ். இருக்குது, சைக்கிள் இருக்குது, டூ வீலர் இருக்குது, கார் இருக்குது, ஆனால் யாருக்கும் ஓட்ட தெரியாது. அதான் தள்ளுறோம் இல்லைங்க, தள்ளிட்டு போயிடலாங்க, போதும், தள்ளிட்டே போயிடலாங்க, அதுக்கு நடந்தே போயிடலாமே. அப்ப தொழுகை என்று சொன்னால், இபாதத்து என்று சொன்னால், அது உண்மையில் நாம கஷ்டப்பட்டு அதை போட்டு உருட்டி பிரட்டி அதை அப்படி செய்யறது இல்லை. அது உண்மையில் நம்மை அது தூங்க விடாது. தொழுகை தெரிஞ்சவங்க உங்களை தொழுகை என்ன செய்யாது, தூங்க விடாது. சொல்லுவாங்கல்ல, கனவு காணுங்கள் அப்படின்னா நல்லா இழுத்து போதிக்கிட்டு நல்லா தூங்கு. 5 மணி நேரம் தூங்கி பார்த்தேன், கனவு வர மாட்டேங்குது. 6 மணி நேரம், 7, 8, 10 மணி நேரம் தூங்கினாதாங்க கனவு வருது எனக்குலாம்.
சொன்னார் அப்துல் கலாம். தூங்க அப்போனா 10 மணி நேரம் தூங்க சொல்றாரு அவரு. அப்போ அதான் அவர் என்ன சொல்றாரு, என்னது தூங்கும்போது வரக்கூடிய கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடியதுதான் உங்களுடைய கனவு. அது மாதிரி நாம தள்ளிட்டு போறது இல்லை இபாதத்து, நம்மளை தள்ளிட்டு போறோம் இபாதத்து. இபாதத்து என்ன செய்யணும், நம்மளை கொண்டு போகணும். நாம அதை பிடிச்சி தள்ளு 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 இப்படி இப்படி தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளிட்டு போக கூடாது. அது நம்மளை என்ன செய்யணும், அப்படித்தான் சஹாபாக்கள் தொழுதாங்க, அப்படித்தான் நபிமார்கள் தொழுதாங்க, அப்படித்தான் வலிமார்கள் தொழுதாங்க. அப்ப அப்படி தொழுதான் அது இபாதத்தை தவிர நாம செய்யறதெல்லாம் என்ன இல்லை, சைக்கிளை தள்ளுறது மாதிரி. சைக்கிள் ஓட்டுறது தானேங்க, நான் தான் ஓட்டுறேனே, சைக்கிள் ஓட்டுறேனே, தான் பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறேன்னு அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறதா இது? சைக்கிள் ஓட்டலை இவரு. சொல்லிக்கலாம் வேணா, நானும் சைக்கிள் ஓட்டிட்டு போறேன், டயர் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப சைக்கிள் ஓட்டிக்கிறேன்னு சொல்லலாமே தவிர இது என்ன கிடையாது. உண்மையான இபாதத் என்பது அது அல்லாவும் ரசூலும் வலிமார்கள் நமக்கு விலக்கி கொடுத்துருக்குறாங்க. அதை நாம கற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் நிதானமாக பொறுமையாக என்ன செய்யணும், கற்றுக்கணும். அதுக்கு பிறகு அதை செயல்படுத்தணும். அல்லாஹ் தஆலா நமக்கு அவனை இபாதத் செய்யக்கூடிய சரியான வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுத்தருவானாக. அவனுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்குவானாக. இப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், ரொம்ப லேசாயிரும். இந்த உலகமும் லேசாயிரும், நமக்கு ஒவ்வொருனுடைய லேசான வாழ்க்கையாக ஆயிரும். எதுவுமே நமக்கு என்ன இருக்காது, சிரமமே இருக்காது. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி நம்முடைய சிரமங்களை எல்லாம் லேசாக்குவானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா வெற்றிகரமாக ஆக்கி தருவானாக. நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. கௌஸ் நாயகம் ஹாஜா நாயகத்துடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கி தருவானாக. நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. அவனுடைய தீனை நல்ல முறையில் கற்று அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.